இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிற இடம் கும்பகோணம். முக்கியமான ஒரு கோயில், அதுதான் காசி விஸ்வநாதர் கோயில். இதில் இன்றைக்கி இந்த கோயிலை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்தல வரலாறு என்ன, இந்த கோயிலை சுற்றி நடக்கக்கூடிய விஷயம் என்ன, மகாமகம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்பகோணத்தில் நிறைய கோயில் இருக்குது. எல்லா கோயிலையும் ஒரே விலாகில் காட்ட முடியாது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வீடியோவாக காசி விஸ்வநாதர் கோயிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நிறைய கோயில் இருக்குது. நாகேஸ்வரம், திருநாகேஸ்வரம், அதுக்கப்புறம் இந்த நவகிரக கோயில்கள், சுவாமிமலை, சிதம்பரம் பக்கத்தில் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்க தஞ்சை பெரிய கோயில். ஒவ்வொன்றா நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு விலாக்ஸில் பார்க்க போகிறோம். பட் இன்றைக்கி இந்த விலாகில் பார்க்க போகிறது கும்பகோணத்தில் ஃபஸ்ட்டு போன மகாமகம் பக்கத்தில் இருக்கக்கூட காசி விஸ்வநாதர் கோயில். சரி, வாங்க நம்ம விலாக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு தெரியும். முக்கியமான ஒரு பிளேஸ் நம்ம சென்னையில் எக்மோருக்கு வந்தாச்சு. எக்மோருக்கு வந்துட்டு அப்படியே ஒரு கிளிப் எடுத்தாச்சு. ஸோ இதுதான், அப்படியே நீங்களும் பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஒரு சில திருச்செந்தூர், தஞ்சாவூர், கும்பகோணம், கடலூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்மோரில் தான் ட்ரெயின் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் நாங்கள் டிக்கெட் போட்டாச்சு. ஸோ நைட் எங்களுக்கு பார்த்திங்கன்னா 9:35க்கும் 9:50க்கோ ட்ரெயின் எங்களுக்கு. ஸோ அதனால் என்னாச்சு, நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம். ஸோ நாங்கள் போர்டும் ஆகிட்டோம் பிளாட்ஃபார்முக்கு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பிளாட்ஃபார்மில் நாங்கள் போர்டும் ஆகிட்டோம். ஸோ ட்ரெயினும் இருக்குது. ரொம்ப உள்ளே போகாமல் வேறு பிளாட்ஃபார்ம் கிட்ட அலோகேட் பண்ணாமல் ட்ரெயின் நாங்கள் உள்ளே என்டர் ஆகும் போதே எங்களுக்கு இருக்குது பிளாட்ஃபார்ம் 4ல். அதே மாதிரி எஸ்கலேட்டர் யூஸ் பண்ண வேண்டிய வேல்யூ இல்லை, லிஃப்ட்டில் போக வேண்டிய வேல்யூ இல்லை. வந்த உடனே ட்ரெயின் இருக்குது. ஸோ அதையும் நான் கிளிப்பில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெயின் தான் தஞ்சாவூர் எக்ஸ்பிரஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா சோழன் எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க கரெக்டாக. சோழன் எக்ஸ்பிரஸ் இது தஞ்சாவூர் வரைக்கும் போகும். பட் நாங்கள் தஞ்சாவூருக்கு முன்னாடி கும்பகோணம், ஓகேங்களா, கும்பகோணத்தில் நம்ம இறங்கணும். ஸோ அதனால் இந்த ட்ரெயின் தான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரெயினும் ஏறியாச்சு. ஸோ ஏறிட்டு அப்படியே ஒரு கிளிப் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே ட்ரெயினுக்குள்ளே போய் தூங்கிட்டோம். பிகாஸ் கும்பகோணம் இங்கேருந்து 6 to 6.15 hours தான், ரொம்பலாம் தூரம் கிடையாது. ஸோ அதனால் போய் தூங்கிட்டோம். பிகாஸ் தூங்கினா தான் காலையிலேருந்து கோயிலுக்கு நான் போக முடியுன்ற ஒரே காரணத்தினால தூங்கிட்டோம். காலையில் எழுந்தாச்சு, கும்பகோணமாக வந்தாச்சு. முக்கியமான ஒரு விஷயம், நைட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 10:30க்கு, ஓகேங்களா, நாட் 9:50, தப்பாக சொல்லிட்டேன், 10:30க்கு ஏறணும். பட் மார்னிங் 4:30, 4:40க்குலாம் நாங்கள் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குது சொல்லி. ஈவென்ச்சுவலி இது வீக்கெண்ட் கூட கிடையாது, வீக் டேஸ் தான். நாங்கள் தேர்ஸ்டே நைட்டு ட்ரெயின் ஏறணும், ஃப்ரைடே மார்னிங் வந்தாச்சு. இப்போ பாருங்கள் இங்கேயே எவ்வளோ கூட்டம் இருக்குது சொல்லி. பட் ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, வெட்னஸ்டே டு ஃப்ரைடே இந்த டேஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, பீஸ்ஃபுல்லாக போய் சாமியை பார்த்துட்டு வரலாம். கோயிலுக்கு இருந்தாலும் சரி, எங்கேயாச்சும் ஒரு அவுட்டிங்கோ ட்ரிப்போ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த டேஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வெட்னஸ்டே போயிட்டு ஃப்ரைடே வரைக்கும் நல்லா ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, சாட்டர்டே நீங்கள் கொஞ்சம் க்ரௌடோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சண்டே நீங்கள் ரிட்டர்ன் ஆனீங்கன்னா கூட நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள், எங்கே போகிறதா இருந்தாலும் ஓகே. இப்போ பாருங்கள், நாங்கள் அப்படியே காஃபி குடிச்சிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் அப்படியே நீங்களும் பார்த்துட்டே இருங்க. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம். அங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கும் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் கோயிலோட மேப்ஸ் எல்லாம் சூப்பராக பக்காவாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மேப் மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா இதை கூட பார்த்து நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வேணும்னா கூட யூ கேன் டேக் திஸ் ஸ்க்ரீன்ஷாட் ஆல்சோ, இட்ஸ் நாட் அட் ஆல் ப்ராப்ளம். உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பராக அலைன் ஆகிடலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் வெளில வந்துட்டு ஜங்ஷன் சும்மா கிளிப் எடுத்தேன். இதுக்குள்ளே போனால் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒரு ஆட்டோ புக் பண்ணிட்டோம். ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நியர்பையில் இருக்க ரூம்ஸ்க்கு நாங்கள் போயிட்டு, கோயிலுக்கு வெடிகாலில் போனால் தான் காலியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய கோயிலை கவர் பண்ணலாம் பீஸ்ஃபுல்லாக. ஸோ அதுக்காக தான் ஆட்டோவை சீக்கிரமாக பிடிச்சிட்டு ஒரு லாட்ஜுக்கு வந்துட்டோம். பக்கத்தில் ஒரு லாட்ஜ் இருந்தது. இந்த லாட்ஜ் நிஜமாக செம்ம. அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு இறங்கினாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு இறங்கினாலும் சரி, இந்த லாட்ஜ் பக்கம் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த லாட்ஜ் நிறைய லாட்ஜ் இருக்குது. பட் நாங்கள் இங்கே வந்தோம், இட்ஸ் வாஸ் நெக்ஸ்ட் லெவல். பட் ஸ்டில் ஐ எம் நாட் ஏபிள் டு எலாபரேட் அபவுட் திஸ். லைக் யூ பீப்பிள் ஹவ் வாட்ச் த ஸ்க்ரீன் கிளிப் அண்ட் அட்ரஸ் இட், ஈவென்ச்சுவலி டிஸ்கிரைப் இட் ஆல்சோ. பாருங்கள், நீங்களே பாருங்கள் ரூம் எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லி. இந்த ரூம் நேம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் நாங்கள் எவ்வளோ பே பண்ணோம் பார்த்தீங்கன்னா 1100 தான் 1 டேக்கு. சூப்பராக இருக்குது ரூம். நல்லாவே தாராளமாக பெருசாக தான் இருக்குது. ஒரு 5 பேர் ஸ்டே பண்ணலாம் வந்திங்கன்னா. பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி. பெட்டில் ஒரு 3 பேர் படுத்துக்கலாம், கீழே அழகாக 2 பேர் படுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், இப்போது விண்டோ சைடும் சூப்பராக இருக்குது, ரெஸ்ட் ரூமும் சூப்பராக இருக்குது. பட் இது நியூலி பில்டர்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக. பட் ஆனால் நிஜமாக சூப்பராக இருக்குது. எல்லா அமெனிட்டிஸும் இருக்குது. ரெஸ்ட் ரூமில் ஹீட்டர் கூட ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி இருக்குது. அந்த டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹீட்டர் அண்ட் நான் ஹீட்டர் போத் டேப்ஸ் ஆர் அவைலபிள்.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவி இருக்குது, கபோர்டு இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், குளிச்சுட்டு சீக்கிரமாக மகாமகத்துக்கு போய் இறங்கியாச்சு. நாங்கள் வந்து காலையில் ஒரு ஆட்டோ டிரைவரை பிடிச்சி லாட்ஜுக்கு வந்தோம். ஈவன் அவர் தான் வந்து சஜெஸ்ட் பண்ணார். ஸோ அவரையும் நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் தான் எங்களுக்கு கோயிலை சுற்றி காட்டணும்னு சொல்லி. ஸோ அவருக்கும் சவாரி கொடுத்த மாதிரி ஆயாச்சு. இப்போது மகாமகத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் அப்படியே இந்த வீடியோவை பாருங்கள். எனக்கு வந்து இங்கே ஆக்சுவலாக ஒரு சில விஷயம் பிடிக்கல. எல்லாம் அங்கே துணி துவைக்கிறது கண்டதையும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதுக்கு வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கோயில் நிர்வாகத்தில் இருக்கவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறேன். பிகாஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் சூப்பராக ஆக்ஷன் எடுக்கிறாங்க, போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் அங்கே சரௌண்டிங்கில் இருக்க ஒரு சில மக்கள் வந்து ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க, போகிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இந்த புனிதமான இடத்த வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். திஸ் இஸ் மை பர்சனல் ரெக்வஸ்ட். ஹார்ட்லி ஐம் டெல்லிங் ஆன் இட். பட் நம்ம வந்து இதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக. வீடியோ பார்க்குற நீங்கள் கூட தாராளமாக கமெண்ட்ஸ் பண்ணலாம் இதை பற்றி. இப்போ நீங்கள் போகும்போது இந்த வீடியோவை பாருங்கள். இங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்க, துணி துவைக்கிறாங்க, எல்லாமே இங்கேயே பண்ணி முடிச்சிடுறாங்க. இது வந்து வரலாறுக்கு வந்து பேர் போன ஒரு ஸ்தலம். இங்கே வந்து எதுக்கு இந்த மகாமகம் வந்ததுன்னு தெரியுமா? நான் சொல்கிறேன். நம்ம கண்டத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள், அதாவது கங்கை, யமுனை, காவேரி, கன்னியாகுமரி, இந்த மாதிரி பல்வேறு நதிகள் வந்து இங்கே வந்து அவங்களாம் கன்னியர்கள் தானே, இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டு இங்கே சங்கமமானதாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால தான் கும்பகோணம் வந்து கோயில்களுக்கு பேர் போன ஒரு ஸ்தலமாக குறிப்பிடுகிறது. முக்கியமாக கோயில்களின் நகரமாகவும் அழைக்கப்படுகிறது. இந்த இடத்த வந்து நம்ம வந்து நல்லா பாதுகாக்கணும். நம்மளோட வரலாறு இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுதான் வந்து நான் சொல்கிறேன். எல்லோரும் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னு சொல்ல. பட் சில பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களால மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகுது. பட் நம்ம வந்து கரெக்டாக எல்லாம் வழி நடத்திட்டு போனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ சிவனை வழிபடலான்னு சொல்லி முதல் கோயில் இங்கே தான் ஆரம்பிக்குது. மகாமகத்தை பார்த்தாச்சு. ஸோ அப்படியே உள்ளே என்டர் ஆகிட்ருக்கோம். நீங்களும் பாருங்கள். நாங்கள் வந்து காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வந்தாச்சு. இயர்லி மார்னிங் இல்லையா, ஃபஸ்ட்டு தரிசனம். கோயிலும் காலியாக இருந்தது. சூப்பராக பீஸ்ஃபுல்லாக நாங்கள் சாமியை பார்த்தோம். நிஜமாக காசி விஸ்வநாதர் எவ்வளோ சூப்பராக இருப்பார்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா. அப்படி வராதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் நீங்கள் வர மாதிரி இருந்தால் மேபி பார்க்குறவங்க நாளைக்கு கூட வர மாதிரி இருக்கலாம், நெக்ஸ்ட் வீக்காக இருக்கலாம், நெக்ஸ்ட் மந்தாக கூட இருக்கலாம். அதே மாதிரி காசி விஸ்வநாதர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த நதிகள் சங்கமமான இடம் சொல்லி மகாமகத்தில் காவேரி, கங்கை, யமுனை, அவங்களோட சிலைகளும் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அங்கே காவேரியோட சிலை சூப்பராக இருக்கும். பிகாஸ் கர்நாடகாவில் கூட தலைக்காவேரி இருக்குது. பட் அதெல்லாம் விட இங்கே நிஜமாக சூப்பராக செதுக்கி வச்சுருப்பாங்க பயங்கரமாக. பிகாஸ் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் தான் காவேரி பற்றி அதிகமாக எடுத்து கொடுத்துருக்கோன்னு நான் சொல்வேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் டேஸில் பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்போம். நிறைய விஷயம் காவேரியை பற்றி பல்வேறு நூல்கள் இருக்குது. பல்லாயிரம் வருஷம் பழமையான நூல்கள் எல்லாம் காவேரியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமாக பூம்புகாரை பற்றி தெரியும், காவேரி புகும்பட்டினம். ஸோ காவேரி வந்து நம்ம தமிழர்களோட ஒன்றி போன ஒரு தெய்வம் சொல்லலாம். காவேரி அம்மன் வந்து இந்த கோயிலில் அவ்வளோ சூப்பராக செதுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்து பிரமிச்சு போகிற அளவுக்கு அங்கே இருக்கும். நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கல, பிகாஸ் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது. அதுதான் வந்து நான் இன்சைடில் எடுக்கல. பட் வெளியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் மறக்காமல் வாங்க, வந்து நீங்கள் பாருங்கள். காசி விஸ்வநாதரும் சூப்பராக இருப்பார். அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்ணீர்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த நதிகள், இவங்கெல்லாம் வந்து சூப்பராக செதுக்கி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு நதியும் வந்து ஒவ்வொரு அம்மன் ரூபத்தில் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
நாங்கள் அப்படியே வெளில வந்துட்டோம். நிஜமாக இந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சூப்பராக இருக்குன்னு அதை பற்றி இப்போ சொல்லி ஆகணும். இங்கே வந்து 3 டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிவிஷன் இப்போ நாங்கள் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே லெஃப்ட் சைடில் போனாலும் சரி, ரைட் சைடில் போனாலும் சரி. ஸோ முக்கியமாக வந்து நம்ம லெஃப்ட் சைடில் தான் போனோம். ஸோ இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரம், இந்த சிவலிங்க மரம், நிறைய அந்த பிருந்தாவனம் மாதிரி பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. நிறைய நந்தி சிலைகளும் பார்க்கலாம். இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ராமாயணத்தில் நடந்த ஒரு விஷயம், அதை நான் கண்டிப்பாக காட்டுறேன். கிளிப்பும் எடுத்திருக்கேன். அதோட ஸ்டோரியை நான் சொல்கிறேன். செகண்ட் டிவிஷன்ஸில் நம்ம உள்ளே சுற்றி பார்த்தோம் இல்லையா, அது. தேர்ட் டிவிஷன்ஸ் அதுதான் வந்து நம்ம வீடியோவில் காட்டல கர்ப்பகிரகம், காசி விஸ்வநாதர் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த கன்னியர்கள் இருக்கக்கூடிய இடம், அதாவது நதிகளான காவேரி, கங்கை, யமுனை, கன்னியாகுமரி, இந்த சிலைகள். ஸோ இதுதான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய 3 டிவிஷன்ஸ். சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டே வாங்க. வாங்க இப்போ நான் கோயிலோட ஸ்தல வரலாறை சொல்கிறேன். இதுக்கு வந்து நம்ம காசி வரைக்கும் போனோம். உங்களுக்கே தெரியும் காசியில் காசி விஸ்வநாதர் இருந்தார் சொல்லி. அங்கே காசியில் என்ன நடக்குது, ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அர்ச்சகர். அவர் பேர் விஸ்வநாதர். அவர் தான் வந்து காசியில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலுக்கு அர்ச்சகராக இருக்கார். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மன்னர்களோட, சிற்றரசர் அந்த மன்னர்களோட, அதுக்கப்புறம் பெரிய லெவலில் இருக்க அந்த மன்னர்களுடைய பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணுறாருன்னா, சாபம் கொடுத்துட்டு காசி வந்து பஞ்சத்தில் போக போகுதுன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு காசியை விட்டு வெளில வந்துடுவார். வெளில வரும்போது அவர் வந்து தன்னோட தப்பு வந்து உணர்வார். ஸோ ரியலைஸ் பண்ணும்போது சிவன்கிட்ட வந்து தவம் மேற்கொண்டு அவர் சிவனும் கண் முன்னாடி வந்துடுவார் தவத்தை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் சிவன்கிட்ட நான் சபிச்சிட்டேன், அதுக்கு வந்து ஏதாச்சும் விமோசனம் கொடுங்கன்னு கேட்கும்போது சிவன் வந்து, சரி நீ பண்ணது வந்து கரெக்டு தான், பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா காசிலேருந்து நான் வரப்போகிறேன், நீ வந்து கும்பகோணத்துக்கு நேராக போ, அங்கே வந்து கும்பேஸ்வரராக நான் இருக்கிறேன். ஸோ நீ கும்பகோணத்துக்கு நேராக போ, அங்கே வந்து நான் உன் கண் முன்னாடி தோன்றேன், அங்கே தான் நான் வீட்டில் இருக்கிறேன், நீ அங்கே வந்து அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார். அப்புறம் விஸ்வநாதர் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக கும்பகோணத்துக்கு வராரு. வரும்போது இங்கே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் இவரை வந்து அரவணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வெல்லாம் தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த அரசவையில் வந்து ஒரு தெய்வீக உணர்வை வந்து சிவபெருமானை ஏற்படுத்துகிறாரு. கும்பேஸ்வரர் ஆலயமும் இருக்குது. இங்கே மகாமகம் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த நதிகள் வந்து இங்கே சங்கமிச்சு இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டதாக ஒரு வரலாறு இருக்கு இல்லையா. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, ஸோ அந்த விஸ்வநாதர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வந்து யாரெல்லாம் வந்து அவங்களோட காலை நினைக்கிறாங்களோ அவங்களோட பாவ புண்ணியம் எல்லாம் இங்கே வந்து காண்பிக்கப்படும், பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும், புண்ணியம் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சிவபெருமான் வந்து காசி விஸ்வநாதராக இங்கேயே வீற்றுக்கொள்கிறார். இந்த கோயிலுக்கு அந்த விஸ்வநாதரே அர்ச்சகராக பணியாற்றுகிறார். இங்கேயே வந்து அவரோட வாழ்நாளை கழிச்சதாக ஒரு வரலாறு இருக்குது. அதுக்கப்புறம் பல்வேறு ஆண்டுகள் தாண்டி இந்த கோயில் வந்து சோழர்களால் கட்டப்பட்டுச்சு சொல்கிறாங்க. நிறைய ஜோன்ஸை தாண்டி தான் இந்த கோயில் வந்திருக்கு. இங்கே சிவனே வீட்டில் இருக்கார் நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து கும்பகோணத்துக்கு வரும்போது நவகிரகங்களும் சிவபெருமானோட வந்து இந்த இடத்துலையே வந்து ஐக்கியமானதாக வரலாறு இருக்குது. அதை நிரூபிக்கிற வகையில் கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் நிறைய நவகிரக கோயில் இருக்குது. அதுவும் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதோட கதைகளும் ஸ்தல புராணமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைப்படும். நான் இன்னொன்று சொன்ன பார்த்தீங்களா, இந்த கோயிலில் ராமாயணத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது சொல்லி. ஆமாம், ராமரும் லக்ஷ்மணனும் இந்த கோயிலில் ஒரு சிவலிங்கத்தை வழிபட்டாங்க. அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு தான் ராவணன்கிட்டேருந்து சீதையை மீட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த சிவலிங்கம் தான் இது. நீங்களே பாருங்கள், பக்கத்தில் நந்தியும் இருக்கும், அதையும் நீங்கள் பாருங்கள். கடவுளாகிய ராமரும் சரி, தமிழ் மன்னனான ராவணனும் சரி, 2 பேருமே நல்லவங்க தான். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த கதையை பார்த்தீங்கன்னா, ராமாயணம் சொல்லும் போது அங்கே ராமர் ஹீரோவாக இருக்கார். ராவணேஸ்வர காவியம், ராவண காவியம் சொல்லும் போது அங்கே ராவணன் ஹீரோவாக இருக்கார். ஸோ 2 பேருமே நல்லவங்க தான். இதில் எந்த ப்ராப்ளமும் வேண்டாம். ஸோ இந்த விலாகை நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் விலாகில் கண்டினியூ ஆகலாம். இந்த கோயிலை இவ்வளோ சூப்பராக பிரமாதமாக கட்டி கொடுத்த சோழ மன்னர்களுக்கு ஒரு பிக் சல்யூட் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் விலாக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ ஆகலாம். அதோட கிளிப் தான் இது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாகேஸ்வரம் கோயில் சரிங்களா. இங்கே வந்து உள்ளே வேறு லெவலாக இருக்கும். எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். தமிழ் கல்வெட்டுகள், இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் சும்மா அடித்து சும்மா ஒவ்வொன்றும் நின்று பேசும். நம்ம நெக்ஸ்ட் விலாகில் வந்து இதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன்ட். அதோட கிளிப்ஸை நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஜாயின் ஆகுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சந்திரா சஞ்சரிப்படி. உங்கள் ஃப்ரெண்டு, ஃபேமிலி, கொலீக்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.
அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய vlogs இருக்குது. திருச்செந்தூர் போயிட்டு வந்ததெல்லாம் 5 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம். சின்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஈவென்ச்சுவலி இது வந்து ஒரு குக்கிங் சேனல். எல்லா குக்கிங் வீடியோஸும் நீங்கள் போய் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.